அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்தா, அதுக்கு அரசியல்னு பேர் வைக்கலாங்க. அதுலயும் தேர்தல் நெருங்குற காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத பரபரப்புகள், சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அதற்கு லேட்டஸ்ட் உதாரணமாகி இருக்கு சமகால அரசியல். தேமுதிக, திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். பல விஷயங்கள் பேசப்பட்டது. ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் இன்னொரு பக்கம். அ அதிமுக கூட்டணிய ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு. அமித்ஷாவ எடப்பாடி வருத்தத்துல இருக்காரு. கொதிச்சு போயிருக்காருலாம் பல தகவல்கள் வருது. இன்னொரு பக்கம் பிரேமலதாவுடைய சபதம் சக்சஸ் ஆகியிருக்குங்கிறாங்க. அதே நேரத்துல ஒரே கல்லில் இரட்டை மாங்காவை அடித்திருக்கிறார் சாதித்த ஸ்டாலின் அப்படின்னு பல தகவல்கள் வருது. உண்மையிலேயே எப்படி கூட்டணி உறுதியானது? என்ன டீல் பேசப்பட்டது? எதெல்லாம் ஓகே சொன்னாங்க? இதற்கு பதிலடிகள எப்படி யோசிச்சு வச்சிருக்காங்க என்டிஏ கூட்டணி? நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசலாம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரேமலதாவின் 3 டிமாண்ட் டிக்கடித்த மு.க.ஸ்டாலின் அப்செட் அமித்ஷா. அறிவாலயத்துக்கு பயணித்து முதல் முறையாக திமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்காங்க தேமுதிகங்க. தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் 2 பேரும் பூங்கொத்துக்களை மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இந்த கூட்டணியும் உறுதிப்படுத்தினாங்க பிப்ரவரி 19ஆம் தேதி. இதுல 18 எம்எல்ஏ தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு தேமுதிக சைட்ல கேட்கப்பட்டது. 8 ஓகே, ஒரு ராஜ்யசபா சீட் ஓகே அப்படின்னு திமுக சைட்ல பேசப்பட்டது. அதுக்கு அடுத்து அந்த ராஜ்யசபா சீட்ட இப்பவே எங்களுக்கு குடுத்துருங்க. மார்ச் 16ஆம் தேதி தமிழ்நாட்டுல 6 எம்பிக்களுக்கான அந்த தேர்தல் நடக்குது இல்லையா? முன்கூட்டியே எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவிய ஒதுக்கீடு செஞ்சிருங்க அப்படின்னு டிஎம்டிகே சைட்ல இருந்து சொல்லப்பட்டது. முதல்ல கூட்டணிய உறுதிப்படுத்துங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு டிஎம்கே சைட்ல சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்து தேமுதிகவுக்குன்னு அதை சுற்றி சில பல சிக்கல்கள் இருந்தது. வைட்டமின் பா விவகாரம், குறிப்பா கல்லூரியை சுற்றிய சில பல நெருக்கடிகள் எல்லாவற்றையுமே இரவோடு இரவாக பெரும்பாலும் சரி செஞ்சுட்டாங்க திமுக சைட்ல இருந்து. மற்றவையும் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, பிரேமலதா அவர்களுடைய 3 டிமாண்டுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் டிக் அடிக்க அட்லாஸ்ட் டிஎம்கே டிஎம்டிகே கூட்டணி உறுதியானது அப்படிங்கிறாங்க திமுகவில் சீனியர் அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள், சோர்சஸ்ங்க. இந்த பின்னணிகளை விரிவாகவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய காணொலியில் நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கோம். பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு 2016 சமயத்தில் அப்ப முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர் தெரிவிச்சிருந்தாரு. கடைசி நேரத்தில் ட்விஸ்ட் ஏற்பட்டு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு பயணிச்சாங்க தேமுதிக. 10 ஆண்டுகள் கழித்து இப்ப பழம் பாலில் விழுந்திருக்கு அப்படின்னு வேடிக்கையா இப்ப தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல இது அதிமுக சைட்ல மிகப்பெரிய ஷாக்கை ஏற்படுத்தி இருக்குங்க. குறிப்பா அதிமுகவுடைய எம்பி திரு இன்பதுரை அவரும் கூட பழம் நழுவி பாலும் கிணற்றில் விழுந்து விட்டது அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அதிமுக சைட்ல இருந்து செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவருமே, நீங்க அதிமுக கூட்டணியில இருந்தப்ப அம்மா ஜெயலலிதா அம்மா காலத்துல எதிர்க்கட்சி தலைவராகவும் வர முடிஞ்சது கேப்டன் அவர்கள். திமுக கூட்டணியில தோல்விதான் பரிசா கிடைக்கும் அப்படின்னு பலரும் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. அதே நேரத்துல இந்த கூட்டணியை கொஞ்சமும் எதிர்பார்க்கல என்டிஏ தலைமைங்க அங்க டெல்லி. புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒரு வலிமையான கூட்டணியை இங்க அமைக்கணும் அப்படின்னும், தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடிக்கணும், தாமரையை மலரச் செய்யணும் அப்படின்னு மாதந்தோறும் ஒவ்வொரு ஸ்கெட்சை போட்டு இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் ஓராண்டுக்கு முன்னதாகவே அதிமுகவை கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து பாமகவையும் கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துட்டாரு. தேமுதிகவும் கூட்டணிக்குள்ளார வந்துட்டா ஒரு வலிமையான கூட்டணியா இருக்கும். வட மாவட்டங்கள்ல பாமக, தமிழ்நாடு முழுக்க தேமுதிக. 2014லேயே இந்த கூட்டணிலாம் இருந்தது. இப்ப அதிமுகவும் இருக்கிறதால நிச்சயமா திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு அமித்ஷா அவருக்காகவே இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிற ஏஜென்சிஸ், அந்த டீம் எல்லாம் ரிப்போர்ட் போட்டு கொடுத்திருந்தாங்க. அவங்களும் அந்த முயற்சியை தீவிரப்படுத்திட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே சைட்ல இருந்தும் தொடர்ந்து தேமுதிக கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவங்களுடைய டீமும் கூட தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தாங்க.
ஆனா கடைசி நேரத்துல இந்த ட்விஸ்ட்ட அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னும் சொல்லப்போனா திமுக கூட்டணிக்குள்ளார காங்கிரஸ் பெரிய குஸ்தியே போட்டுட்டு இருக்கு இல்லையா? பஞ்சாயத்த கிளப்பிட்டு இருக்கு இல்லையா? அதனால அந்த கூட்டணி ஒரு டார்கெட்ட நோக்கி பயணிக்கிறதுல நெறைய தடங்கல் வரும். இந்த இடத்துல நம்ம இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல, இந்த பின்னடைவ அவங்க எதிர்பார்க்கல. ஸோ அப்செட் டெல்லி. இங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருமே அமமுக கூட்டணிக்கு கொண்டு வந்ததன் மூலமாக சவுத்துலயும் வாக்குகள் பெற்று விடலாம். அது மட்டும் இல்லாம 100 இலையில கூட வாக்குகள் குறைந்து வெற்றியை பறிச்சிடக்கூடாது. அதுக்கு தேமுதிக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்த முறை ராஜ்யசபா சீட்டு நாங்க உறுதிப்படுத்தி தரோம் அப்படின்னு உறுதியா தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தேமுதிக அங்க சீனியர் அமைச்சர்களான திரு ஏவா வேலு, திரு கே.என். நேரு கடைசி நேரத்துல திரு சேகர் பாபு மூலமாகவும் சில விஷயங்கள் பேசி அங்க திமுக கூட்டணியை தேமுதிக உறுதிப்படுத்தியது இங்க எடப்பாடி அவருக்கும் மிகப்பெரிய அப்செட்டை உருவாக்கியிருக்கு. இப்ப அடுத்த கட்டமாக இதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு யோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இறங்கி தேமுதிகவை அடிக்க வேணாம் அப்படின்னும் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள் வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் சாதித்த ஸ்டாலின் எப்படி திமுக கூட்டணியில தேமுதிக வந்தாங்க? தொடக்கத்திலேயே அந்த 3 டிமாண்டுகள் அந்த பின்னணிகளை சொல்லியிருந்தோம். அதை கடந்து சில கணக்குகள் இருந்ததுங்க. முதலாவதாக டார்கெட் 200 சக்சஸ் ஆக்கணும். மீண்டும் ஆட்சியை தக்க வச்சுக்கணும். இரண்டாவதாக என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா வலுவாகிட்டே இருக்காங்க. அவங்கள மேலும் வலிமையாக்க கூடாது. பாஜகவுடைய கனவுகளை இங்க நொறுக்கணும். அதை கடந்து சொந்த கூட்டணிக்குள்ளார குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு பாடம் புகட்டணும். ஏன்னா அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு அப்படின்னு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பா எம்பி திரு மாணிக் தாக்கூர், இன்னொரு பக்கம் திரு பிரவீன் சக்கரவர்த்தி. மேலிடத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிடத்துல இருந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியும் கூட இவங்க 2 பேரும் அதை கண்டுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கூட்டணியில இருக்கோம், அவங்களுடைய வெற்றிக்காகவும் உதவி செஞ்சிட்டு இருக்கோம், ஆனாலும் நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, இனியும் அவங்க நிறுத்தலைன்னா பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னா எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. டெல்லிக்கு மெசேஜ் அனுப்புனாங்க அறிவாலய தலைமை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய டீம். ஆனா மறுபடியும் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்லாம் பதிவிட்டாரு மாணிக் தாக்கூருங்க. ஓஹோ, எங்களை சீன்றீங்களா, நாங்க யாருன்னு எங்களுடைய பதிலடியை நாங்க காட்டுறோம் அப்படின்னு ஆக்ஷன்ல இறங்குனாங்க அறிவாலயத்து டீம். அதாவது எப்படி மதிமுக சில மாதங்களுக்கு முன்னாடி குடைச்சல்கள் கொடுத்தாங்க, மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலலாம் திமுகவை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாங்க. அந்த நேரத்துல மதிமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சியை சார்ந்தவங்களையே திமுக பக்கம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தட்டி தூக்கிட்டு வந்தாரு இந்த சைடு. அதுக்கப்புறம் தான் மதிமுகவும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க தொடங்கினாங்க. அதே போல தேமுதிக என்ன கேட்டாலும் சரி ஓகே சொல்லிடலாம், அவங்க இந்த கூட்டணிக்கு வேணும் அப்படின்னும் சீனியர் அமைச்சர்களுக்கும் உத்தரவு பறந்ததுங்க. இதுக்கப்புறம் தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை கட்டத்திலே இருந்துகிட்டு இருந்த அந்த கூட்டணி விஷயங்கள் இப்ப உறுதியும் ஆனது. அந்த 3 டிமாண்டுகளுக்கும் ஓகேவும் சொன்னாங்க. சீனியர் அமைச்சர்களான திரு கே.என். நேரு, திரு ஏவா வேலு, லாஸ்ட் மினிட்ல திரு சேகர் பாபு, இவங்க எல்லோருமே பார்த்துக்கலாங்க, நாங்க பண்ணி கொடுக்குறோன்னு உத்தரவாதம் கொடுக்க அட்லாஸ்ட் தேமுதிக இப்ப திமுக கூட்டணிக்கும் வந்துட்டாங்க. இப்ப 234 தொகுதிகள்லயும் தேமுதிகவுக்குன்னு வலுவான வாக்கு வங்கி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5.5% வாக்குகள் இருக்கு. இந்த வாக்குகள் 100 இலையில வெற்றி பறிப்போவதை தடுக்கும். அடுத்து பரப்புரை பலத்தை ஏற்படுத்தும். இவ்வளோ நாள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தவங்க இப்ப ஆளுங்கட்சி அவங்க சரியா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே பாசிட்டிவாக மாறும். மூன்றாவதாக பெண்களுடைய வாக்குகள் அவங்கள டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே. இப்ப திருமதி பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்கள் பரப்புரையில ஈடுபடுறப்ப பெண்கள் குடும்ப வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கள், அவருக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கு, அவை எல்லாமே இங்க திமுக பக்கம் வலுவான வாக்கு வங்கியாக திரும்பும் அப்படின்னு பல்வேறு கணக்குகளும் போடப்பட்டு கொண்டிருக்குங்க. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு பாடம் புகட்டியாச்சு. நாங்க கொடுக்கறதுதான் தொகுதிகள், நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாங்க மற்ற கட்சிகளுடைய கூட்டணியை வச்சு நாங்க தேர்தலை சந்திச்சிருவோம் அப்படின்னு
பாடம் எடுத்திருக்காங்க. இப்ப காங்கிரஸ் வேற ரூட் எடுத்தாலும் நிறைய மைனஸ் இருக்கு. அதிக தொகுதிகள் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆட்சி மாற்றம் ஏற்படுற மாரி தாவேகா கூட்டணிக்கே போனாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுமான்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு, புதுச்சேரி 40 எம்பிக்கள் பலமா இருக்காங்க இந்தியா கூட்டணில காங்கிரஸ் கட்சிக்கு. இந்த 40 எம்பிக்களுடைய பலத்தையும் காங்கிரஸ் இழக்க போகுதா? அவங்க எம்பிக்கள தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு. பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சியும் அவங்க இழந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம, அ அவங்க நேரடி எதிரியான பாஜக இப்ப தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு காங்கிரஸே வழிவகை செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இவ்ளோ மைனஸ் இருக்கு. இந்த கணக்கெல்லாம் புரிஞ்சுகிட்டு காங்கிரஸ் வழிக்கு வந்துருவாங்க அப்படின்னு திமுக கணக்கு போடுது. ஒரு விதமான ஸ்மார்ட் பிளே தான் இது. சிஎம் உடைய ஸ்மார்ட் பிளே அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சில சீனியர் அமைச்சர்கள். திமுகவுடன் தேமுதிக கூட்டணி மாமன் மச்சான் இடையே என்ன நடந்தது? ஒரு ராஜ்யசபா சீட்டு அதுவும் முன்கூட்டியே கொடுத்துடணும் அப்படிங்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில தான் திமுகவுடன் கூட்டணியும் உறுதியானது. தேமுதிகவுக்கு ஏற்கனவே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்குறேன்னு அதிமுக சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கல. அதனால தான் நான் அதிமுகவுக்கு பாடம் புகட்டியே தீருவேன் அப்படின்னு சபதம் போட்டாங்க. இன்னைக்கு அந்த பாடத்தையும் எடுத்துட்டாங்க. இங்க முன்னெச்சரிக்கையாகவும் திமுக கிட்ட எம்பி சீட்டையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் தேமுதிகவுடைய பெரும்பாலான மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர்கள்லாம் திமுக கூட்டணி போனா நமக்கு சாதகமா இருக்கும். ஆளுங்கட்சி பவர்லயும் இருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்லாம் தேமுதிக சைட்ல இருந்தும் சொல்லப்பட்டது. இப்படியாக திமுகவுடன் கூட்டணியும் உறுதியானது. அதே நேரத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய மகன் திரு விஜய பிரபாகரன் அவங்க சைட்ல பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி சில அதிருப்தி குரல்கள்லாம் வெளிப்பட்டது அப்படின்னும் சொன்னாங்க. ஏன்னா அதிமுகவுடன் கூட்டணி அமையறப்ப சவுத்துல அவங்களுக்கு கூடுதல் செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எம்பி தேர்தலில் விருதுநகர் தொகுதியில திரு விஜய பிரபாகரன் போட்டியிட்டப்ப நூலிலையில தான் காங்கிரஸ் கட்சி திரு மாணிக்கம் தாகூர் அவர்கிட்ட வெற்றி வாய்ப்பையும் இழந்தாரு. 4379 வாக்குகள் தான் வித்தியாசம். அதே நேரத்துல திருமங்கலம் தொகுதியில 79,591 வாக்குகளை விஜய் பிரபாகரன் பெற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட 10,000 ஓட்ஸ் அதிகம் அங்க சட்டமன்ற தொகுதியில. அது மட்டும் இல்லாம அருப்புக்கோட்டையிலையும் 61,659 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். மற்ற தொகுதிகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ சவுத்துல வலுவா இருக்கும். அதே சவுத்துல எம்எல்ஏ தொகுதியில போட்டியிட்டா நிச்சயமாக சட்டமன்றத்துக்கும் போக முடியும். அங்க முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்டவங்க சப்போர்ட்டாவும் இருந்தாங்க. இதெல்லாம் தன்னை கோட்டைக்கு கொண்டு போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தன்னுடைய மாமா திரு சுதீஷ் அவருக்காக ராஜ்யசபா சீட்டுக்காக இப்ப டிஎம்கே கூட்டணிக்கு போகணுமா அப்படின்னு ஒரு பெரிய விவாதங்களே உள்ளுக்குள்ளார ஓடி இருக்கு அப்படின்னு தகவல்கள் தேமுதிக வட்டாரங்கள்ல இருந்தும் வந்த வண்ணம் இருக்குங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள 1000 இருந்தாலும் கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம். இந்த கூட்டணியோடைய வெற்றிக்கு நாங்க பாடுபடுவோம் அப்படின்னு இப்ப திரு விஜய பிரபாகரனுடைய டீமும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல அரசியல் சுவாரஸ்யம் மிகுந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது இந்த தேர்தலில் ரொம்பவே வெளிப்பட்டு கொண்டிருக்கு. நொடிக்கு நொடி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. நல்லா பாருங்க, மாணிக்கம் தாகூர் வெறும் 4000 ஓட்டு வித்தியாசத்துல தான் விருதுநகர்ல வெற்றி அடைஞ்சாரு. அவருக்கு டஃப் ஃபைட் கொடுத்த தேமுதிக அவங்களையே இப்ப கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்து அவருக்கு ஒரு வகையில குட்டு வச்சிருக்காரு முதலமைச்சர். இது எல்லாமே எங்களுடைய கேம்ல ஒண்ணுங்க அப்படின்னு இன்னமும் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க திமுக சைட்ல இருந்து. பார்ப்போம் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.